ஹே காய்ஸ் நல்ல மக்களே, நம்ம மூஞ்சியை கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக இன்னைக்கு மதுரை ஐயர் பங்களாவில் இருக்கிற டோனி இந்தியாவுக்கு வந்திருக்கோம். உள்ள வந்த உடனே ஒரு ஸ்வீட்டாக வெல்கம் பண்ணாங்க. அப்புறம் இங்கே சீனியர் ஸ்டைலிஸ்ட் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை, நான் சொல்லிட்டேன் நான் ஒரு புது ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டேன் காய்ஸ். இங்கே தான் இனிமேல் ரெகுலராக வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் பேர் வந்து பிரபா. அவர் வந்து கிளியர்லி அண்டர்ஸ்டுட் வாட் லுக் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அண்ட் சஜஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்பியரன்ஸ் ஃபார் மீ. ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து வார்ம் வாட்டர்லையும் பண்ணலாம், இன்னொன்று கோல்டு வாட்டர்லையும் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் நீட் கோல்டு வாட்டர், அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஹேர் வாஷ் சூப்பராக பண்ணிட்டு ஹானஸ்ட்டாக சொல்லணும், அது ஒரு பீஸ்ஃபுல் ஹெட் மசாஜ். ஆனால் அந்த மாதிரி டேக் கேர் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணாரு. ஸோ ரொம்ப நான் கூட இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ இந்த ரக்கட் லுக்கில் இருந்து டீசெண்டான ஒரு ஸ்மார்ட் லுக்கில் மாற போகிறேன். எனக்கு எந்த லுக் செட் ஆகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். டீசென்ட் லுக் செட் ஆகுதா இல்லை இந்த ரக்கட் லுக் செட் ஆகுதா? நிறைய பார்லர் போயிருக்கேன், நிறைய ஸ்டைலிஷ் வந்து வச்சிருக்கேன். பட் வந்து இவர் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷலுங்க பிரபா. அவரோட ஃபினிஷிங்கும் அவரோட டீட்டெயிலிங்கும் வேற லெவலில் கொடுத்துட்டாரு. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஹேர் கிளிப்லாம் 2 சைடும் போட்டு ப்ராப்பராக ஹேரை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹேர்லாம் முடி வாஷ் பண்ணோம்ல, ஸோ ஹேர் ட்ரையர் வச்சு ரொம்ப இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல மிஷின் போடணும், எந்த இடத்துல சிசர் வச்சு கட் பண்ணணும்னு ப்ராப்பராக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வந்து முடி இருக்கணும் ஆனால் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரே சிரிப்பு. நான் ஆக்சுவலாக எனக்கு முடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் செட் ஆகிடும், அதனால் வளர்க்க மாட்டாங்க. அவரே வந்து சஜஸ்ட் பண்ணாருங்க நம்ம லுக்கை பார்த்துட்டு, நீங்கள் ஹேர் கேர் பண்ணி ஸ்மார்ட்டாக இருக்க விட இந்த மாதிரி ரக்கட் லுக் தான் உங்களுக்கு ஃபேஸ்க்கு செட் ஆகுது. அண்ட் பியர்ட் வந்து எடுத்துடாதீங்க. பியர்ட் தான் உங்களுக்கு ஃபேஸ் கட்டு கரெக்டாக சூட் ஆகுது. உங்களுக்கு பியர்ட் பாய்னு பேர் வச்சது தப்பே இல்லை, கரெக்டாக தான் சூட் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே கைஸ், முக்கால்வாசி முடிஞ்சு. ஸோ ஹேர் கட்லாம் பண்ணி முக்கால்வாசி ஹேரை செட் பண்ணிட்டாரு. அந்த எட்ஜை மட்டும் கட் பண்ணிட்டு அடுத்து வந்து பியர்ட் ட்ரிம்க்கு போவோமா. நான் வந்து மந்த்லிலாம் ஹேர் கட் ட்ரிம்லாம் பண்ண மாட்டேன். 3 months 4 months அந்த கேப்பில் தான் ஹேர் கட் பண்ணுவேன். பட் பசங்களுக்கு தெரியும் தாடி வளர்க்குறதும் முடி வளர்க்குறதும் எவ்வளோ கஷ்டம்னு. அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக. உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் பிரபா. பிரபா சூப்பராக பண்ணி கொடுத்தாரு பிரபா ப்ரோ. நல்லா ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த மாதிரி அதே மாதிரி பண்ணி விட்டீங்க. சூப்பராக. ஓகே நண்பா, ஃபைனலாக வந்து முடிஞ்சு நம்ம ஸ்மார்ட் லுக்குக்கு வந்துட்டோம். ஸோ பியர்டும் வந்து ரொம்ப எடுக்காமல் ஸ்மார்ட்டாக வச்சு கொடுத்துட்டாரு. ஸோ ஹேர் கட் அண்ட் பீட்ரூம்க்கு டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 900 ஆச்சு. 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் தானே வரும். ஸோ அந்த மாதிரி 900 கொடுக்குறதா எனக்கு தப்பே தெரியல. எனிவேஸ் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை தட்டிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். அண்ட் இப்போ நம்ம ஒய்ஃபோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. கல்யாணத்தப்ப பார்த்த மாதிரி இருக்கு. மூஞ்சி பாரு, க்ரூமிங் பண்ணி நல்லா இருக்க வேண்டியதுதானே. இன்னைக்கு தான் உருப்படியாத ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்காரு. பாடா படுத்துறாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் ஃப்ரம் ஒய்ஃப் பக்கா. தேங்க்ஸ்.